என் பொண்டாட்டி வந்து எதுக்கு கோவத்தில் இருக்கான்னு தெரியல. கடுமையான கோவத்தில் ரூமில் கிடக்கா. நம்ம போய் இப்போ சமாதானப்படுத்த போகிறோம். சமாதானப்படுத்தி நம்ம வந்து அவளை வந்து ரொமான்ஸ் மூடு கொண்டு வர போகிறோம். ஓகே போமா மக்களே. எதுக்கு மக்களே கோவத்தில் இருக்கா சொல்லு. என்னத்துக்கு இப்போ கோவத்தில் அங்கேருந்து இங்கே சாடி வந்தா சொல்லிட்டி. ஏதாவது விஷயம் இருந்தால் சொன்னாதான் தெரியும். கோவத்தில் அங்கே எங்கேயும் சாடினா பிரச்சனை தீர்ந்துருமா உடனே? வாய் பேசாமல் சுற்றிக்கிட்டே தெரியா என்கிட்ட. மம்மி உனக்கு அம்மைக்கும் சண்டையா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, மறக்காமல் சொல்லு. கதவை பூட்டி தான் போட்டிருக்கேன், மறக்காமல் சொல்லு. பயப்படாமல் சொல்லு, என்கிட்ட பயராமல் சொல்லுன்னு. நான் எதுனாலும் தீர்த்துவேன். ரமணானால முடியாது, உலகத்தில் எதுவும் கிடையாது. முறைக்காத மக்களே. முறைச்சிக்கிட்டே இருந்தால் எல்லா விஷயம் முறைச்சி இங்கே பாரு எலும்பு முறைச்சிட்டு இருந்தால் எல்லா விஷயமும் போயிருமா? எல்லா விஷயமும் சால்வ் ஆயிருமா மக்களே? இங்கே பாரு மக்களே, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று போராடணும் மக்களே. போராடினா தான் அதில் வெற்றி கிடைக்குமே தவிர வேற என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்காது மக்களே. என்ன தேடுதா? டேய் டேய் பேசிட்டியான்ற வாய் திறந்து பேசு. வாய் திறந்து பேசினா தான் மட்டும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா சொல்யூஷனே கிடைக்காது மக்களே. டேய் நான் உன்ட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட பேச மாட்டியா? பேச முடியாதா? அவன் உனக்கிட்ட வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு நான் வந்து உனக்கு வந்து ஒரு கேடு கட்டவனா மாறியிருக்கேன். அடுத்தனா அப்போ எங்கள் அம்மையை என்ன பிரச்சனை? அம்மையா, தம்பியா, ஆரிசா, நானா, யாருக்கு மேலே கோவத்தில் இருக்கான்னு சொல்லு மக்களே. சொன்னாதானே தெரியும். உன் மேலே நீயே கோவத்தில் இருக்கிறியா? எதுக்குன்னு சொல்லு. என்ன விஷயம்னு சொன்னால் நான் சால்வ் பண்ணுவேன் மக்களே. என்னால் சால்வ் பண்ண முடியும். நான் அதான் தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன டேய் நான் போக முடியாது. என் பொண்டாட்டி நான் இப்படி தனிமையில் விட்டுட்டு நான் போகிறதுக்கு நான் என்ன இந்த இது இல்லாதவனா? நெஞ்சில் இது இல்லாதவனா? இறக்கம் இல்லாதவனா? மக்களே நீ அப்படி பேசாத, நீ அப்படி சொல்லாத, நீ சொல்லாத. என்ன நான் வந்து உன்னை சமாதானப்படுத்தாமல் இந்த ரூம் விட்டு நான் போக மாட்டேன். இப்போ ஏக்கு சவுட்னா நீ நான் வந்து ஒரு இதுக்கு ஒரு சபதம் எடுக்கும்போது கொஞ்சம் அடிச்சு தானே சொல்லுவா? அப்படியே அடிச்சுட்டேன் தெரியாம. மக்களே நீ சொல்லு இப்போ என்னத்துக்கு சொல்லு. மக்களை அடுத்தும் சில நேரம் சமாதானம் எடுப்பேன், அடி போலாம். அது நீ சவுட்டுவியா? இங்கே பாரு மக்களை சொல்லுடி. டேய் இங்கே பாரு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் மனுஷனுக்கு. இங்கே பாரு பார்த்தியா என்னது? மேக்ஸை விடயமா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட வராது. இங்கே பாரு நான் சொல்லது கேள். வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையும் அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்பிரிட் பிரேக்கர் போடவே இப்போ ஏக்கு சவுட்டு. நான் வந்து அது ஒரு எமோஷனில் அடிச்சது. சரி நீ இப்போ சொல்லு, எதுக்கு கோவத்தில் இருக்கான்னு சொல்லு. விஷயத்தை நீ சொன்னியன்னா வந்து உடனே நான் சால்வ் பண்ணி விடுவேன். அப்படின்லாம் என் போக்கில் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கிட்ட வந்து நீ வந்து என்கிட்ட இது பண்ண முடியாது. அதாவது எனக்கு இந்த ஊமை பாசை தெரியாது. கேட்டியா? இங்கே பாரு நான் வந்து இந்த ஊமை பாசையெல்லாம் படிச்சுட்டு வரல, எனக்கு தெரியாது. அதாவது நான் என்னமோ உனக்காண்டி நான் யூடியூப்பில் போய் ஊமை பாசை படிச்சுட்டு வரணுமா? என்ன எப்படி ஊமை பாசையை நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு எங்கே காணி பார்ப்போம். இன்னொருக்கா காணி. நீ இப்படி முறைச்சிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏதோ இந்த ஸ்டாச்சுவா அப்படி இருந்த மாதிரி அப்படியே இருக்கா? எங்கள் பள்ளி உண்டா இருக்கா நீ? பற்றி இப்போ தான் என் பொண்ணு அடிச்சிரி போரு. மக்களே நீ சபதம் எடுத்தோம். இங்கே பாரு சொல்லு, என்னன்னு சொல்லிட்டி. என்ன விஷயம்னு சொன்னால் நான் சால்வ் பண்ணி விடுறேன். கும்பிடு போட்டால் நான் எப்படி போவேன்? இங்கே பாரு மக்களே, எனக்கு இப்போ வெளியில் போகணுன்னு மக்களே லேட்டி சொல்லிட்டி. எதுக்கு கோவத்தில் இருக்கான்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? நீ இங்கே பாரு என்னத்த கண்ணு முண்டை கண்ணா? இப்போ கண்ணு என்னாச்சு? என்ன தலைவலியா? தலை ரெண்டும் பாரமாக இருக்கா? என்னன்னு சொல்லு மக்களே. இல்லை எலும்பு இல்லாட்டி எலும்பட்டி மண்டக்கரைக்கி இல்லாட்டி சாம்பா மண்டாச்சி எலும்பு. அதாவது நீ இப்படி இது பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீ இப்போ கோவத்தில் இருன்னு சொல்லிட்டு நான் என் போக்கில் போட்டுட்டு போயிடுவேன். அம்மா இருக்கா அவள் கடைசியில் ஏன் சண்டை போட்டு எனக்கு அப்போ அதனால தான் நான் வந்து உன்ட்ட வந்து இவ்வளோ நேரம் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா எனக்கு பேசணும்னு கட்டாயமே கிடையாது. அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன ஃபேன் போடணுமா? ஃபேன் எல்லாம் போட முடியாது. வெக்கையில் கடந்துச்சு இதாகும். அப்போ தான் உனக்கு புத்தி வரும். சொல்லிடே என்ன விஷயம்? ஏசி போடணுமா? உங்கள் ஐயா கரண்ட் பில்லு கட்டுவார், நான் தானே கட்டேன். அப்புறம் போட முடியாது. இங்கே பாரு சொல்லு, விஷயத்துக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். வாயை திறக்க முடியாதாய்மா? வராட்டி வாயை திறக்க என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு என்கிட்ட பேச என்ன உனக்கு உன்கிட்ட சொல்லிட்டி வாயை துற. அடி வாங்கினா தான் முடி. அதாவது என்ன எதையோ அடிக்க அதுவும் கரையுமா? அம்மியை அடிக்க அம்மியே ஏதோ
ஏதோ ஒரு பழமொழியெல்லாம் பழைய காலத்தில் படித்தது இப்போம்லாம் கிடையாது, எனக்கு தெரியல. சொல்லுன்னு சொல்லு. என்னடி கையை மட்டும் ஆடினா அவன் என்ன இந்த மற்ற இந்த சூர்யாவா அந்த மற்ற ஓட்டர் மேலான கடிச்சிட்டு இப்படி உடனே போகிறதுக்கு? டேய் சொல்லு பாண்டா, சொல்லுடி சொல்லு. உனக்கு வாயில் என்ன இருக்கு? வாயில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கா? வாயில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கனால நீ பேச மாட்டியா? டேடி உனக்கு வாயில் கொழுப்பா? என்ன இருக்கு உனக்கு? வாய்க்குள்ளே என்ன இருக்கு? என்னத்த இருக்கு வாய்க்குள்ளே? என்ன இருக்கு? எனக்கு சொன்னாதானே, வாய் திறந்து சொல்ல. என்ன சொல்லுட்டி, சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லு, என்ன இருக்கு? பேச மாட்டியா? முடியுமா? முடியாது. சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்கிட்ட. வாயில புண்ணு இருக்கா? கழுத்தோட அடிச்சு விட்டுட்டி இப்போ வாயில. வாய